தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கு. நம்ம புள்ள பெற்று விட்டோம், வளர்த்து விட்டோம், அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போய்கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு வாப்பா உம்மாவும் இருக்க முடியாது. அந்த குடும்பம் சாலிஹான குடும்ப கட்டமைப்பாக வர வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சரியான முறையில் பேணப்படுகிற குடும்பமாக மாறணும். அப்படி மாற வேண்டுமாக இருந்தால் முதல்ல செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்கள்ல தொழுகையை சரி செய்வது நம்முடைய குடும்பங்களினுடைய பிரதானமான தேவையாக இருக்கு. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டுமாக இருந்தால் முதலாவது அந்த குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் தொழுகையை பேணக்கூடிய நிலைக்கு மாறணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சூரா தாஹா 132ஆம் வசனத்தை சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களோட குடும்பத்தை தொழுகையின்பால் ஏவுவீராக என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகை விஷயத்துல பொறுமையோடும் உறுதியோடும் இருப்பீராக என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்ககிட்ட ரிஸ்க் கேட்கல, நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வல் ஆகிபத்து லித்தக்வா, அல்லாஹ்விடத்தில் இறுதி முடிவு தக்வாவுக்கு தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகை என்றது ஒரு குடும்பம் இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கான முதலாவது அம்சம் தான் தொழுகை. நிறைய வீடுகள்ல தொழுகை இல்லாத வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறி இருப்பதை பார்க்கலாம். தொழுகையின் மூலமாக நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிற குடும்பமாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுகிற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஜாலு மின் சலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை தொழுகின்ற வீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அப்ப குடும்பத்தில் தொழுகை இல்லை என்றால் அந்த வீடு கபர், மக்பரா மாதிரி, மண்ணறைகள் மாதிரி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நம்முடைய வீடுகள்ல தொழுகையுள்ள வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. குடும்பங்கள்ல பரக்கத்தில் என்றோம், நிம்மதியில் என்றோம், அல்லாஹ்வுடைய எந்த விதமான அருளும் வராத நிலையில வாழுகிறோம் என்றால், நம்முடைய வீட்டுல தொழுகை இல்லை, கணவனுக்கு தொழுகை இல்லை, மனைவிக்கு தொழுகை இல்லை, பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி. அந்த தொழுகை குடும்பத்தில் சீர் செய்யப்படுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும்